Hi all, Vanakkam, Vandanam, Namaste and welcome back to our channel SPLY KRISHNA. நம்ம எப்பயும் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க போகுது. இன்னைக்கான வீடியோ bisebelabath எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி நீங்க பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவுடர் தேவை. அந்த பவுடர் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டா போதும். நம்ம ஒரு 15 மினிட்ஸ்ல அடுத்தடுத்து bisebelabath எப்போ வேணுமோ அப்பலாம் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்த பவுடர் எப்படி பண்றதுன்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இங்கே இப்போ பொருட்கள் எல்லாமே நம்ம 1:1 ரேஷியோவில் தான் யூஸ் பண்ண போகிறோம். சில பொருட்கள் மட்டும் அளவு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போது முதல்ல நான் கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு 50 கிராம்னா அடுத்தடுத்து வரப்போகிற பொருட்கள் எல்லாமே நம்ம 50 கிராம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக உளுந்து 50 கிராம், கசகசா 50 கிராம், தனியா அதாவது மல்லியும் 50 கிராம், கூடவே 2 பிரியாணி இலை பே லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், கூடவே 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கடைசியாக 15 காய்ஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி கூட கிடச்சிச்சின்னா அதையும் நீங்கள் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் கொஞ்சமாக தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய் அதாவது ட்ரைட் கோகோனட் வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட அது இல்லாத காரணத்தினால நான் வந்து ஃப்ரெஷ் தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதனால் உங்களுக்கு டேஸ்ட் குறையுமான்னு பார்த்தா கண்டிப்பாக குறையவே குறையாது. ஆனால் நம்ம கொஞ்சமாக கம்மி நாளுக்கு செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம அடுப்பில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தனித்தனியாக போட்டு வறுத்து எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு சூட்டு பதத்தில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம்.
சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அடுத்தடுத்த நாளைக்கு தேவைப்படுது, நீங்கள் அடிக்கடி இந்த ரெசிபி பண்ணுறீங்கன்னா நீங்கள் நிறையாவே பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிற இந்த ரெசிபி அட்லீஸ்ட் நான் இந்த ரெசிப்பியை ஒரு 6 வாட்டியாவது பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னரில் கொட்டி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே அரிசியும் துவரம் பருப்பும் நல்லா ஊற வச்சு, அரிசி வந்து இப்போது ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, பருப்பும் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா 3 மடங்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். அதாவது 3 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் ரேஷியோ எடுக்கிறீங்களோ அதில் 1:3 ரேஷியோவில் நீங்கள் கிளாஸில் தண்ணி ஊற்றி வேக வச்சு நல்லா குழப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டு வெடிக்க விடலாம். நான் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். கொஞ்சம் முந்திரி பருப்பு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கொஞ்சம் சூடாகிற சமயத்தில் வெல்லம் ஆட் பண்ணுறேன். வெல்லம் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப தித்திப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ சின்ன சின்ன கட்டியாக வெல்லம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வர டைமில் நான் இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப வேணாம். ஸோ மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் அப்படியே பொங்குற மாதிரி வரும் தண்ணி, அந்த புளி தண்ணியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இதில் பருப்பு சேர்த்துருக்கோம். பருப்பு வந்து நார்மலாக கேஸு. ஸோ அது ஏதாவது ட்ரபிள் இருந்தால் கூட பெருங்காயம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு அது ரிலீஃப் கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து பெருங்காயம் அவ்வளோ சூப்பராக கொடுக்கும். ஸோ அது 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு அரிசி, அந்த குழப்பான பருப்பு அரிசி ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இதை நல்லா மசிச்சு விட போகிறேன், மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ நம்ம இதில் ருசிக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பவுட்ரு சால்ட்டை ஆட் பண்ணுங்கள், ஏன்னா இப்போது கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா கரையிறதுக்கு சான்ஸே இல்லை. லாஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த மேஜிக்கல் பவுடரை இது மேலே போட போகிறோம். நான் கிட்டத்தட்ட 6-7 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் இந்த பிஸ்பெல்லாபாத்தை வந்து நீங்கள் கொதிக்க விட்டால் போதும். டேஸ்ட்டு நல்லா இறங்கிடும். வேறு லெவல் ரெசிபி இது. மழை பெய்யும் போது நம்மளுக்கு சூடாக சாப்பிட்ணும் போல் இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கோ இல்லை நீங்கள் நைட்டு டின்னருக்கோ கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடாக இந்த நெய்யெல்லாம் வேறு சேர்க்க போகிறோம் நம்ம இதில். ஸோ கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரெசிபியை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பிஸ்பெல்லாபாத் ரெசிபி பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் ஒரு சாம்பாராக இருக்கட்டும், ஒரு ரசமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து வெல்லம் ஆட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது.
இது மட்டும் இல்லாமல் டயட் இருக்கிற நிறையா பேர் கூட இந்த ரெசிபியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆயில் ரொம்ப 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 கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட்டாக நம்ம கீ மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கீயும் உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிப்பியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. புது புது அப்டேட்ஸ் அப்போ தான் கிடைக்கும். நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த ரெசிப்பியெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன நீங்கள் டேக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிசியில் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் செய்கிற ரெசிபி எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா நான் அதை என்னோடய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போடுவேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு மவுத் வாட்டரிங் டிஷ்ஷோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye bye from SPLY KRISHNA.